By using the following clues, find who am I. First one என்ன கொடுத்திருக்காங்க, each of my numerator and denominator is a single digit number. So first clue என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க numerator இருக்கு, இங்க denominator இருக்கு. இது ரெண்டுமே என்னது single digit number. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1, 2, 3ல இருந்து நமக்கு 9 வரைக்கும் தான். ஸோ இந்த நம்பர்ஸில் தான் நியூமரேட்டரும் டினாமினேட்டர் ரெண்டுமே இருக்கும். The sum of my numerator and denominator is a multiple of 3. இப்போ செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வருது, மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3னா என்ன அர்த்தம், 3, 6, 9, 12, 15 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு இதுதான் வரும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1/2 பார்த்தீங்கன்னா 1ம் 1 + 2, 1 + 2 என்னது 3. ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. 1/2 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் 1லேயே போட்டோம்னா என்ன வரும், 1/3 போட முடியுமா, 1/3 போட முடியாது. ஏன்னா 1 + 3 என்னது 4. 4 வந்து இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ 1/2 இருக்கு. அப்புறம் என்ன போடலாம், 1/4 3 போட முடியாது, 1/4 போட முடியாது, 1/5 போடலாம். 1/5 போட்டோம்னா என்னது, 1 + 5. 1 + 5 is equal to 6. அப்போ இது மல்டிபிள் ஆஃப் 6. இது 1/2 என்னது, 1 + 2 is equal to 3. இப்போ இது மல்டிபிள் ஆஃப் 3. அப்புறம் வேற என்ன போடலாம், 1/6 போட முடியாது, 1/7 போட முடியாது, 1/8 போடலாமா. தட் இஸ் 1 + 8 is equal to 9. அப்போ இது மல்டிபிள் ஆஃப் 9. அப்புறம் என்ன பண்ணலாம், 1/8 போடலாம். நெக்ஸ்ட்டு 1/9 போட முடியாது, 1/10 போட முடியாது. ஏன் 10 போட முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிங்கிள் டிஜிட். அப்போ 1/10 தேவையில்லை. அப்போ 1ல இவ்வளோதான், நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நியூமரேட்டரில் 2. 2/1னா நமக்கு இட் இஸ் நாட். அப்புறம் 2/2 போட்டால் 1 ஆகிடும். 2/3 போட்டோமா, 2/3 போட்டால் என்ன வரும், 2 + 3 is 5. இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ என்ன போடலாம், 2/4. அப்போ 2/4 போட்டோம்னா என்னது, 2 + 4 is equal to என்னது 6. this is a multiple. அப்புறம் வேற என்ன போடலாம், 2/4. 5 போட முடியுமா, 5 போட முடியாது. ஏன்னா என்னது, 2 + 5 is equal to 7 ஆகிடும். அதுவும் போட முடியாது. அப்போ 2/8 போடலாமா, 8 போட்டால் 8 + 2 10 ஆகிடும். அதுவும் போட முடியாது. 2/9 போட்டால் 11 ஆகிடும். அப்போ அவ்வளோதான் போட முடியும். ஸோ திஸ் இஸ் 2/4. கிளியரா? இப்போ நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம், போதும். இதிலிருந்து நமக்கு வருதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் க்ளூ என்ன கொடுத்துருவாங்க, the product of my numerator and denominator is multiple of 4. அப்போ product of my numerator and denominator. அப்போ அப்படின்னு அர்த்தம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4, 8, 12, 16 அந்த மாதிரி வரணும். சரியா, இப்போ இந்த நம்பர்ஸில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எது வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1 × 2. 1 × 2 என்ன வரும், 2 வரும். ஸோ இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. நெக்ஸ்ட் 1 × 5. 1 × 5 என்னது, நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு 1/2. 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 × 2. அப்போ வந்து 2 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருது, 1 × 5. 1 × 5 is equal to என்னது 5. அப்போ this is also not a multiple of 4. இந்த 4, 8, 12 வரணும். நெக்ஸ்ட் 1 × 8. அப்போ this is a multiple of 4. அப்போ நமக்கு 1/8 வந்து ஒரு ஆன்சர் வரலாம். அதுக்கப்புறம் 2/4. இப்போ பாருங்க, 2 × 4 என்னது, 2 × 4 is equal to 8. 8 is a multiple of 4. அப்போ 2/8 நமக்கு வரலாம். அப்போ இதோட அப்படியே லைக் ஃபேக்டர்ஸ் இது போட்டோம்னா லைக் ஃபேக்டர்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1/8. சரி, திஸ் இஸ் 2/4, நாட் 8. 2 இங்கே 4 தானே இருக்கு, 2/4. 2/8 கூட வரலாம். தட் இஸ் 2 × 4 is 8. இப்போ இது ரெண்டும் பாருங்க என்னென்ன கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னது, இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர். நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது சிங்கிள் டிஜிட் நம்பர், இது கரெக்டு, காம்பன்சேட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சம் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1 + 8 is equal to 9. அது மல்டிபிள் ஆஃப் 3. அதுக்கப்புறம் என்னது, 2 + 4 is equal to 6.
இதுவும் என்னது மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதுவும் நமக்கு வரலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 4 வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மல்டிப்ளைட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 8. 2 multiplied by 8 is equal, 2 multiplied by 4 is equal to 8. அப்போ this is multiple of 4. இப்போ இதுவும் satisfy ஆயாச்சு. So the answer is இது 1 by 8, 2 by 4, அதுக்கப்புறம் என்னது, this multiplied by 2, this multiplied by 2 கொடுக்கலாம். So in many others. இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். Like fractions. Clear?